Ready. No touching lights. Wow. ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நாங்கள் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ரொம்ப எக்ஸைட்டடான, ரொம்ப நாள் நீண்ட நாள் காத்திருந்த ஒரு ட்ரிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ட்ரிப் எடுக்கிறோம். அது என்னென்னு நான் அதுக்கப்புறமா வர வீடியோஸில் உங்களுக்காக மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நாங்கள் அப்படி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ் ஏஞ்சலஸ் போகிறோம். ஏர்லி மார்னிங் ஃப்ளைட், 7 மணிக்கே ஃப்ளைட்டு. ஸோ வீட்டிலருந்தே கைண்ட் ஆஃப் லைக் ரொம்ப ஏர்லியராகவே ஸ்டார்ட் பண்ணுறோம். 2 மணி போல் எல்லாமே வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா வீக்கெண்ட்ஸ் வந்து யூஸ்வலாக வந்து பயங்கர ஹெவியாக இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க, கூட்டம் அதிகமாக இருக்கும், லைன்ஸ் பெருசாக இருக்கும். அப்படிங்கிறனால நேரத்துலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ வந்து நாங்கள் வந்து பெரிய சூட்கேஸஸாகவே வந்து 2 எடுத்துக்கிட்டோங்க. ஃபுல்லாகவே வந்து செக்இன் போடுற மாதிரி எங்கள் எல்லாரோட திங்ஸையுமே வந்துட்டு அப்படி 2 பேரோடது ஒரு சூட்கேஸில், இன்னும் 2 பேரோடது இன்னொரு சூட்கேஸ்லங்கிற மாதிரி போட்டாச்சு. ஹியூஜ் லைன்ஸு, சரியான அந்த லைன்ஸை பார்த்தாலே இது என்னடா இது, செக்இன் பண்ணுறதுக்கே இவ்வளோ லைன்ஸா, இன்னைக்கு கேபேஜ் ராக் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் இருந்தாங்க. ஆல்சோ பாப்குட்டியோட அந்த குட்டி ஃபோல்டபுள் ஸ்ட்ராலரையுமே எடுத்துக்கிட்டோம். ஸோ தட் ஃப்ளைட்டில் உள்ளே கொண்டு போகிறதுக்கும் வெளியே எங்கேயாவது இன்னுமே வந்து ஏதாவது வைங்குவாங்க, கண்டினியூஸாக நடக்க மாட்டா, தப்புன்னு அப்படி சொன்னான்னா அதை வச்சுக்கிட்டோன்னு வைங்களேன், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறனால நான் அதை பண்ணேன். உட்காந்தாச்சுங்க. ஆக்சுவலாக இது 5 hours ஃப்ளைட்டு, ஏர்லி மார்னிங் 7 o'clock ஃப்ளைட்டுங்கிறனால சரியான கூட்டம். செக்யூரிட்டி செக்இன் எல்லாமே பயங்கர ரஷ்ஷு. ஏதோ பாப்குட்டி இருந்தனால நம்மளை வந்து ஸ்ட்ராலர் மூலயமா ஃப்ரெண்டுக்கு சீக்கிரமாக அனுப்பிட்டாங்க. ஸோ பட் அதர்வைஸ் ஏர்லி மார்னிங் ஃப்ளைட் எடுக்கிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மேக் ஷுவர் டு ஸ்டார்ட் ஏர்லி. இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் பிடிக்கிற மாதிரி ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துடணும். இல்லாட்டினா வந்து ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எங்களுக்கு முன்னாடி இருந்தவரெல்லாம் வந்து ஃப்ளைட்டை மிஸ்ஸே பண்ணிட்டாரு, வேற ஒரு ஃப்ளைட். அதனால இவ்வளோ ஆக்சுவலாக கூட்டம் இருக்குன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ கூட்டம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் எக்ஸ்ட்ரீம்லி பிஸி, எஸ்பெஷலி தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அந்த மாதிரி டைம்ல எல்லாம் ஃப்ளைட் எடுக்கிறதா இருந்ததுன்னா. நாங்கள் வர்ற அவசரத்தில் ஆல்மோஸ்ட் எண்டுக்கே வந்து பாப்குட்டிட்டு ஸ்ட்ராலருக்கு டேக் போடுறதுக்கு மறந்துட்டோம். கேட் கிட்டே சொன்னால் அவங்க போட்டு தருவாங்க. அப்படியே வாக் பண்ணிட்டோம். ஆனால் அவர் அதை மட்டும் பண்ணுறதுக்காக போயிருக்காரு. நாங்கள் வந்து உட்காந்தாச்சு. இது ஒரு லாங் 5 hour ஜேர்னியாக இருக்க போது. சாப்பிட்றதுக்கு மார்னிங் மோஸ்ட் டைம்ஸ் வந்து இங்கே எதுவுமே ஓப்பன் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. எல்லாம் இங்கே யூஸ்வலாக அட்லாண்டா ஏர்போர்ட்டில் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஓப்பன் ஆகிருக்கும். அதுவும் காலையில் நேரம் அப்படிங்கும்போது 6 மணிக்கெல்லாம் இது எவ்வளோ ஓப்பன் ஆகிருக்கும் என்ன இதுன்னு நம்மளுக்கு டவுட்ஃபுல்லாகவே இருந்தனால நான் என்ன பண்ணேன்னா ப்ரெட்டில் ஜாம் போட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். ஜாம் அண்ட் பீனட் பட்டர் மட்டும் போட்டுட்டு 2 ஸ்லைஸ் ஒரு ஆளுக்கும். வெயிட் ஐல் கிவ் யூ. ஆல்சோ பாயில்டு எக்கு வந்து ஷெல்லை பீல் பண்ணாமல் எடுத்துகிட்டு வந்தேங்க. அது எல்லாமே வந்துட்டு நம்ம செக்இன் செக்யூரிட்டி த்ரூ எல்லாம் வர முடியும். ஸோ கையிலேயே கேரி பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டேன். ஆல்சோ வந்துட்டு ஒரு சின்ன பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பாட் மாதிரி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, கரெக்டாக எங்கள் கேட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருந்தது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் பிரெட் மாதிரியும் வாங்கிட்டோம். Eat. You want to take that? லேண்ட் ஆகிட்டோங்க.
அப்படியே ஓடி போயிட்டு நம்ம பேக்கேஜ் கிளைம் எடுத்துட்டு நம்ம காரை போய் பிக்கப் பண்ணிக்கலாம். அதான் இனி அடுத்தது. ஸோ நம்ம வந்து ஒரு ரெண்டல் கார் புக் பண்ணியிருந்தோங்க. அந்த ரெண்டல் காரை பிக் பண்ணுறது வந்து நம்ம ஏர்போர்ட்டில் கிடையாது, அவங்க அங்கே கொண்டு வர மாட்டாங்க. நம்ம ஏர்போர்ட்லேருந்து ஒரு 6 to 7 minutes ட்ரைவ் போகணும். ஆனால் அந்த 6 to 7 minutes ஒரு 2 miles 3 miles தூரம், 2 miles கூட இல்லை, அந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறதுக்காக நமக்கு ஊபர் கூப்பன் கொடுத்துட்றாங்க. அந்த கூப்பன் யூஸ் பண்ணி நம்ம ஊபர் புக் பண்ணிட்டு இப்படியே வந்துடலாம். வந்தோம் அப்படின்னா நம்ம கார் பிக் பண்ணிக்கலாம். வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வந்து இறங்கிட்டோங்க, ஊபரில் வந்து இறங்கிட்டோம். நான் சொன்ன மாதிரி வவுச்சர் அவங்களே கவர் பண்ணிடுறாங்க. ஸோ ஃப்ரீ வவுச்சர் கொடுத்துட்றாங்க ஊபருக்கு. நம்ம இங்கே வந்து ஏன்னா வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி 2 miles அவே அப்படிங்கிறனால. அண்டு இப்போ நம்ம கார் அவர் பிக் பண்ணுறதுக்காக போயிருக்காரு. காமிக்கிற பாருங்க. தான் அங்கே தாங்க அவர் பிக்கப் பண்ண. நாங்கள் சரி இங்கே உட்காந்துருக்கலாம், அவர் எடுத்துகிட்டு வரட்டும், வந்தாருன்னா அந்த ப்ரொசீஜர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்தாருன்னா ஆச்சுல்ல அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். கலிஃபோர்னியாவில் மட்டும்தாங்க சக்யூலண்ட் வெரைட்டி இப்படி சும்மா சரளமாக பார்க்க முடியும். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்களேன். கியூட்டு சட்டியில் பார்க்குறதெல்லாம் இவ்வளோ பெருசு பார்க்குறேன் நான் இங்கே. ஓ மை குட்னஸ், இங்கே பாருங்களேன், நம்ம வீட்டில் இத்திரி இருக்குங்க, செம்மையாக இருக்குல்ல. ஹோட்டல் செக் இன் டைம் ஈவினிங் 4 o'clock தாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, வந்தோமா இறங்கினோமா டப்புடு வந்துட்டு கார் எடுத்தாச்சு. இல்லை இனி நேரம் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பபிள் வேர்ல்ட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். குழந்தைங்க இருக்காங்க, இவரோட ஒரு ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி, அவங்களையுமே நாங்கள் மீட் பண்ணுறோம். அவங்களும் அங்கே இருப்பாங்க. ஸோ அங்கே அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்காங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு முக்கியமாக வந்து குழந்தைங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்கன்றது தான் ஒரு தாட்டு. ஏன்னா பபிள்ஸ் வந்து இவளுக்குனாலும் உயிர், சொல்லிட்டு காரியம் இல்லை. ஸோ அதனால இப்போ அங்கே தான் போயிட்டு இருக்கோம். எஸ் பபிள்ஸ் பபிள்ஸ் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட். உங்க ஸ்கூல் ஃப்ரெண்டுங்களா? மீட்டிங் ஆஃப்டர் 20 years. ஓய்யோ We never met. Yeah, my school friend. Sabir, his name. What? Sabir. 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 பபிள் வேர்ல்ட் வந்துட்டோங்க. எனக்கு என்னமோ பயங்கர எக்ஸைட்டடா இருக்கு. பாப்புக்குட்டிக்கு எவ்வளவு எக்ஸைட்மெண்ட் இருக்கோ இல்லையா, எனக்கு இன்னுமே அதிகமா இருக்கு ஆக்சுவலா. So what is there to do here? Wow! Look at that! Yeah, it's like a. Wait, stay here. Oh my God, எப்படி இருக்குல்லங்க? Wow. അതിന്റെ ഉള്ളിൽ നിൽക്കണ மாதிரி தானே ഉണ്ട്. ఎక్కో వస్తుంది డాడీ. ఓ Mommy. Shakira, are you floating well? You are walking as if you are in a water. Yeah? Densely, so many balls. Oh. Okay. Adelia? After a long flight.
பபிள் வேர்ல்ட பாக்குறதுக்கு என்னமோ அழகா தாங்க இருக்கு. அதுக்குள்ள இறங்கி நடக்கவே முடியல. குழந்தைங்க என்ஜாய் பண்றாங்க, பட் அவங்க மட்டும் உள்ள அனுப்ப முடியாதுல்ல, நம்மளும் தான் டிக்கெட் வாங்கிட்டு வரணும். அதுக்கு அளவுக்கு ஒர்த் இருக்கான்னு எனக்கு தெரியலங்க. இவ்வளவுதான். நீங்க இப்ப நான் காமிச்சிருப்பேன்ல, அதை பாக்குறதுக்கு அழகா இருக்கு. அகேன் ஐ ஹேவ் டு டெல் யூ. பட் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது காலெல்லாம் பயமா வலிக்குது. ஆக்சுவலா அவ்வளோ பபிள்ஸும் வந்துட்டு பிளாஸ்டிக் பால்ஸ், அது மேல நம்மளால காலை நகர்த்தி வைக்கவே முடியல. யாராலையுமே முடியல, கஷ்டப்படுறாங்க. குழந்தைங்கலாம் உள்ளுக்கு போயிடுச்சுன்னா அதுல தூக்கி விடுறதுலேயே நமக்கு போதும் ஆயிடுது. You guys want to go? Well and no touching lights. Wow, it's like Matrix. Yeah. Huh? Yeah, exactly, right? A music ko alage pettidu. பயமா இருக்கீங்க நடக்கிறது கேட்கறோம். ஆனா நல்லா இருக்கு. ஓ மை காட், thousands and millions of lights. It's blowing you now. It's blowing you now. See. Okay, come. அந்த பபிள்ஸில் உள்ளே இறங்கி நடக்கிறத தவிர பாக்கி எல்லாமே ப்ரிட்டி மச் என்ஜாய் பண்ணோன்னு தான் சொல்லணுங்க. லாஸ்ட்டில் வந்து ஒரு தடவை தாராளமாக போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ரிப்பீட்டடாக போகிற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை பெருசாக. நம்ம பெரியவங்க பெருசாக என்ஜாய் பண்ண மாட்டோம். பட் குழந்தைங்க ஆஃப்கோர்ஸ் தே வில். அண்ட் கடைசியாக இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் ஷாப் இருந்தது. வெறும் பபிள் கன்ஸு, பபிள்ஸ் வச்சு ஊதுறது, அது இதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியே இது ஒரு ஃபைனலாக அந்த செக் அவுட் பண்ணுற இடத்துக்கு பக்கத்தில் இதுவும் வச்சுருந்தாங்க. ஸோ அதில் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி பபிள்ஸை ப்ரெஸ் பண்ணி அந்த பால்ஸ் எல்லாம் இப்படி எவ்வளோ மேலே ஏறி வருது அப்படிங்கிற மாதிரி பார்த்து அதையும் கொஞ்சம் விளையாடினாங்க. ஐயோ காட்டு பசிங்க. டைம் ஜோன் சேஞ்ச் இருக்கு பாருங்களேன். 3 மணி நேரம் டிஃபரன்ஸ். இங்க ஆல்ரெடி 1 மணின்னா நமக்கு 4 மணி ஆச்சு அட்லாண்டால. செம்மையா பசிக்குது. அதனால சரி போலாம், ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் போலாம் அப்படின்னாங்க. சரி அதுக்கு தான் இப்ப போயிட்டு இருக்கு. பியூட்டிஃபுல்லுங்க. எனக்கு இந்த லாஸ் ஏஞ்சலஸ் சுத்தி இந்த மவுண்டன்ஸ் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. நிஜமாவே ரொம்ப சீனிக்கா இருக்கு. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி எந்த அளவுக்கு கிளீனா தெரியுதோ என்னமோ எனக்கு தெரியல, பட் இட் லுக்ஸ் கார்ஜியஸ். நல்லா சூப்பரா சாப்பிட்டதுக்கு அப்புறமா அடேதா பாருங்க, இது தெரியுதா, டார்கெட் வந்தோம். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா தண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வந்து பாட்டில்ஸ் வந்து ஒரு கேஸ் மாதிரி எடுத்துக்கிட்டோங்க. அப்புறமா லியா பாப்பா வந்து ஒழுங்காவே சாப்பிட மாட்டேங்கிறாளா, அதனால நான் இந்த டு கோ பேக்கெட்ஸ் மாதிரி கிடைக்கும்ல, இந்த ஜீபாரு அப்புறமா இந்த ஃப்ரூட் மிக்ஸ் பவுச்சஸ் மாதிரி எல்லாம் கிடைக்கும், அதை கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். சாப்பிடுவாளா என்னமோ தெரில, ஆனால் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா நான் அது அவ்வளோ சின்ன குழந்தையில கொடுத்தது. அப்புறமா இது வந்து ரெகுலராக சும்மா குழந்தைங்க வந்து மஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்நாக்கிங் மாதிரி இருக்கும், அதுக்காகன்ற மாதிரி வாங்கினேன். சவுத் வெஸ்ட் ஓபன் பண்ணி வந்துட்டாங்க ரூமுக்கு. That is your table. அவ்வளோ பெரிய டேபிள் வச்சு நீ என்ன பண்ண போற பாப்பா? You're going to work there. Okay, ரூமுக்கு வந்துட்டாங்க. ஓகேவா, நம்ம என்ன பண்ணோம்னா ஏர்போர்ட் பக்கத்துலயே இருக்கிற ரூம் எடுத்துக்கிட்டோங்க. 4 Points by Sheraton அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் எடுத்துக்கிட்டோம். இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ 2 queen size பெட் இருக்கு. அண்ட் இது பண்ணிட்டு இருக்குது பாருங்க. அவ்வளோதான். நீ போ. Isn't that cool? செம்ம டயர்டுங்க, தலைவலிக்குது. பேசிக்கலி தலைவலிக்குது. வேண்டாம் பாப்பா, I already drank coffee. I know there is a coffee machine. Yes. And also there's a timer so you can sleep. Okay, good. Timer இருக்கு, அலாம் வச்சு நீ எந்திரிச்சிரணும். Okay? You should wake us up on time, okay? Yeah. Keep the alarm and wake us up on time. I don't know what's the alarm. Oh. I don't know who will call us. You only have to wake us up. Who will call us? You only have to wake us up.
நைட்டு வந்து சின்னதாக ஒரு பக்கத்தில் எல்லாம் போயிட்டு ஒரு ஷாப்பிங் மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே ஃபுட்டு டு கோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாருமே பார்க்குறேன். until then bye bye.